ரொம்ப நாளாக பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு செய்தி வச்சுருந்தேன். அதை நான் பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தள்ளி போயிடுச்சு. இப்போ அதை பேசக்கூடிய காலம் வந்திருக்கு. அதாவது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வீழ்ச்சி என்பது வந்து கூடுது குறையுது கூடுது குறையுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க இலக்கை எட்ட முடியுது. அரசியலை வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு வர மாட்டேங்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு யார் ஓட்டு போடுவாங்க, யார் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிற அரசியல் சரியா என்பதை பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிறது வந்து சரியான அரசியலா என்று கேட்டால் சரியான அரசியல் கொண்டு போகிறது வந்து தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படி கொண்டு போகிறதுல வந்து தவறு கிடையாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக வந்து தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிறது வந்து அப்படி பார்வையில் கொண்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு அதற்கான பதிலை நான் பின்னாடி சொல்லுதேன். முதல்ல யார் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது எந்த மதத்தை நம்ம இழிவுபடுத்தி பேச கிடையாது, எந்த ஜாதியை இழிவுபடுத்தி பேச கிடையாது. அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அதை முதல்ல பதிவு செஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். அவங்களோட கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஏற்றுக்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். சீமான் என்ன நினைக்கிறாரு தான் இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அதன் அடிப்படையிலே அந்த அரசியலை கொண்டு போக பார்க்காரு. அது மிக தவறான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் 100% ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு சேர்ந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதுபோன்று வடநாட்டிலிருந்து வந்த சில பாண்டேக்கள் குரூப் இருக்காங்களே, மார்வாடி, அவங்க ஓட்டு போடுவாங்களா என்று கேட்டால் அதுவும் போட மாட்டாங்க. இவங்கெல்லாம் வாக்குரிமை பெற்றவங்க, அவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறதுனால நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுத்தீங்க. அதுதான் உங்களுக்கு முதல் பிழை. என்ன பிழை தெரியுமா? நீங்கள் வந்து தெலுங்கர்களை வந்து மலையாளிகளை கன்னடர்களை இவங்களை வந்து நீங்கள் அவங்க திராவிடர்களாக இருந்தாலும் அவங்கள திராவிடர்களை பார்த்து நீங்கள் வந்து ஒதுக்குனீங்க. அது வந்து ஒதுக்குனீங்க அப்படின்னா வந்து அதை தூய தமிழ் தேசிய அரசியல் பேசுனீங்க ஆரம்ப காலகட்டத்தில். அது ஒரு பெரிய பின்னடைவு. ஆனால் அவங்க தமிழர்களா இல்லையா, யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி ஆரம்ப காலகட்டத்தை வந்துச்சு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சிக்கான வீழ்ச்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தெலுங்கர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வச்சதுனால தான் உங்களுக்கு கட்சியோடைய வீழ்ச்சி வந்துச்சு. ஆனால் அவங்க தான் அவங்க ஓட்டர்ஸ். சீமானவர்களே புரிந்து கொள்ளுங்கள், அவங்க தான் அவங்க ஓட்டர்ஸ். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தமிழ் பற்று இருக்கும். இங்கே காலமாக வந்துக்கிட்டு முன்னாடி வந்த இருக்க கன்னடர்கள் இருக்காங்க. அவங்க தன்னை தமிழராக உணர்ந்தாங்க. தெலுங்கர்கள் தன்னை தமிழராக உணர்ந்தாங்க. அவங்களுடைய வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விடும். நீங்கள் அவங்கள பிரித்து பார்த்தனால அவங்களுக்கு இவ்வளோ வீழ்ச்சி. அவங்கள பிரித்து பார்த்துருக்கக்கூடாது. ஆனால் தன்னை அவங்க வந்து தமிழராகவே உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில் இந்த எடுத்து வச்சிங்க தூய தமிழர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்தில் பேசுனது உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி. கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 அந்த மதம் சார்ந்தவர்கள், இந்த பாண்டேக்கள் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. ஒரு சில இஸ்லாமியர்களான ஓட்டு போடுவாங்க, தன்னை தமிழ் தேசிய உணர்வோடு வரக்கூடியவங்க. ஆனால் முழுவதும் ஓட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர்கள். உங்களுக்கான ஓட்டர்ஸ் அவங்க. பின்ன தமிழர்கள் எல்லாமே தமிழர்கள் தாங்க. தெலுங்கர்களும் தமிழர் தான். தனி தமிழராக உணர்ந்துட்டாலே தமிழர் தான். அதில் இந்த பிரித்து பார்த்தனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்துச்சு.
அது வந்து பெரிய பிழை உங்களுடைய அரசியலில். அதில் தான் அவங்களுக்கு வீழ்ச்சி அடையுது. அவங்க தான் அவங்க ஓட்டர்ஸே அவங்க தான் அவங்க ஓட்டு போடணும், அவங்கள பிரித்து பார்த்தது. இன்னொன்று, தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியாக எதிராக கொண்டு போகிற தவறு கிடையாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, அது தமிழர்களுக்கு எதிரான கோட்பாடு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கோட்பாடு பிற்காலத்தில் சில தலைவர்கள் வந்து மாற்றி அவங்களுடைய அரசியலுக்காக வந்து பிழைகள் செஞ்சுருக்கலாம், அரசியல் தவறுகள் நடந்திருக்கலாம், நீங்கள் அரசியலை முன்வைக்கலாம். ஆனால் அந்த கோட்பாட்டையே மாற்றி இந்த பெரியார் அப்படிங்கிற அந்த அவரை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க எதிர்த்தது வந்து அந்த பெரியார் தான் திராவிட அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்த்தீங்க இல்லையா, அதுதான் பெரிய பிழை. அது வந்து சித்தாந்த பிழை. அதை வந்து தமிழர்கள் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீ சொல்லக்கூடிய எல்லா தமிழர்கள் எல்லோரும் ஒன்று தான். அப்போ அதில் தான் பிழை. அப்போ அந்த அரசியல் ரீதியாக இப்போ திராவிட கட்சிகள் 50-60 வருடமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க, அவங்களோட அரசியல் சரி கிடையாது அப்படிங்கிற அந்த அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்தீங்கன்னா ஓகே. அரசியல் ரீதியாக திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வினையாற்றுவது சரி. அடிப்படை சித்தாந்தம் தமிழ் தேசியம் திராவிடம் வேறு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வந்து மெய்யியல் தான். எந்த கடவுள் கோட்பாடு எதுவுமே கிடையாது தமிழர்களுக்கு. அதைத்தான் திராவிடமும் சொல்லுது. ஆனால் மத ரீதியாக அவங்களுடைய வாழ்வது வந்து உரிமை, அவங்களுடைய உரிமை. புரியுதா? இதனால் அவங்க அரசியல் பிழை வந்து ஏற்பட்டுச்சு. இதை சரி பண்ணாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். நன்றி.